உடல் நலம் காக்க அதிகம் உதவுவது உடற்பயிற்சியே என்ற அணிக்கு பலம் சேர்க்க பேராசிரியர் எம்.ஏ. அருள்குமார் அவர்கள், அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. அவர் மருத்துவர், டான் போஸ்கோ அக்ரிகல்ச்சர் கலைக்கல்லூரியில் பேராசிரியர், ஜோதிட முனைவர், திருவள்ளூர் மண்டல விரிவாக்க துணைத் தலைவர், ஒண்டிக்குப்பம் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர், அனைத்திற்கும் முத்தாய்ப்பாய் மணிமகுடமாய் திகழும் ஞானாசிரியர் விருது பெற்றவர். 20 ஆண்டு காலம் மனவளக்கலையில் சேவை புரிந்து வரும் ஐயா அவர்களை உடல் நலம் காக்க உடற்பயிற்சியே என்ற அணிக்கு பலம் சேர்க்க உடல் பலத்தோடு பேச அழைக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று கூட்டாட்டி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவேனே. இந்த பிரபஞ்சம் என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த அற்புத மலர் மனிதன். அந்த நிலையில் இறைநிலையே இறை துகளாகி விண்ணாகி இறுதியாக இந்த அரங்கில் அமர்ந்து இருக்கின்ற அத்துணை இறை நிலைக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உடல் நலம் காக்க அதிகம் உதவுவது உடற்பயிற்சியா, உணவு முறையா? உடற்பயிற்சியே என்ற தலைப்பில் எங்களுடைய அணிக்காக முதலில் வாதிட வந்திருக்கின்றேன். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று இந்த உடலையும் உடல் பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தையும் சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஏன்னா இந்த உடல்தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை கடப்பதற்கும் நம்முடைய கடமைகளை நிறைவு செய்வதற்கும் இருக்கக்கூடிய ஒரு படகாக இருக்கக்கூடியது. இந்த உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று 40 ஆண்டு காலம் நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய உடலையே ஒரு ஆய்வு கூடமாக அமைத்து தனக்கு தெரிந்த மருத்துவ முறைகளை ஒப்பிட்டு எளிய முறை உடற்பயிற்சி என்று குறித்துள்ளார்கள். 7 வயது முதல் 80 வயது வரை அனைவரும் மிகச் சிறப்பாக செய்து உடல் துன்பத்தை போக்குவதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை குறித்துள்ளார்கள். முதல்ல உடல் தலைப்பை நல்லா கவனிக்கணும். உடல் நலம் காக்க அதிகம் உதவுவது அப்படின்னாவே அதுக்குள்ளே ஒரு பொடி வச்சு சொல்லிட்டாங்க. உடல் நலம் காக்க அப்படின்னாவே என்ன இருக்குன்னா, உடல் பாதிப்பு அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது உணவு மூலமாக எந்த அளவுக்கு இருக்கின்றதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அளவோடு உணவு உண்டால், அளவோடு உணவு உண்டால் உடல் உணவை ஜீரணிக்கும். அளவுக்கு மீறி உணவு உண்டால் உணவு உடலை ஜீரணிக்கும். அப்ப இந்த மாதிரி முரண்பாடான வாழ்க்கை முறையில் உணவை எடுத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய உடலில் காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், உயிரோட்டம் என்று சொல்லக்கூடிய 4 ஓட்டங்களில் தடை ஏற்படும் பொழுது முதல் அறிவு என்னங்க? வலி. அந்த வலி காலத்தாலோ இடத்தாலோ நீடிக்கும் பொழுது நோயாக மாறுது. அந்த நோயை குணப்படுத்துவதற்கு உடலில் இருக்கக்கூடிய உந்து சக்தி எப்ப பத்தலையோ அப்ப வெளியிலிருந்து ஒரு பொருள் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதுக்குதான் மருந்து கூட்டல் உண்டு மருந்து. இந்த துன்பத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக அற்புதமாக வடிவமைத்து கொடுத்ததுதான் உடற்பயிற்சி. முதல்ல உடல் நோய் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களாகவும் எடுத்துக்கலாம், விஞ்ஞானிகளாகவும் எடுத்துக்கலாம். மனித உடம்புக்கு நோய் வர்றதுக்கு காரணம் என்னன்ட்டு விஞ்ஞான பூர்வமாகவும் மெய்ஞான பூர்வமாகவும் கொடுத்த ஒரே மகான் நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி மட்டும்தான். நோய் வருவதற்கு அடிப்படை காரணங்கள் எத்தனைங்க? நோய் வருவதற்கு அடிப்படை காரணம் எத்தனை? வாழ்வு. வாழ்க வளமுடன். அழகா சொல்லியிருக்காரு நம்ம குரு.
இயற்கை காரணங்கள் 3, செயற்கை காரணங்கள் 3. இதிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டார். நோய் வருவதற்கான காரணம் இயற்கை காரணங்கள் 3, செயற்கை காரணங்கள் 3. முதல்ல இயற்கை காரணம் எடுத்து பார்க்கும்போது கருவமைப்பு, கோள்களின் நிலை, சந்தர்ப்ப வசத்தால் வரக்கூடிய மோதல்கள். இதுல கருவமைப்பு எடுத்துப்போம். அது ஏன் ஒரு மருத்துவர் அந்த நிலையில கருவமைப்பு எடுத்து முதல்ல பேசுவோம். மருத்துவ துறையில ஐயா கூட கடைசியா பேசினாரு, சர்க்கரை வியாதி டிசீஸ் ஆது டிசார்டர். பிபியும் சுகரும் சர்க்கரை நோயும் ரத்த கொதிப்பும் நோய் அல்ல, இருக்க வேண்டிய நிலையிலிருந்து முரண்பாடாக மாறி இருக்கு. இதுல என்ன ஒரு விந்தையும் பார்த்தோம்னா, எங்க எதிரணியில் பேசக்கூடிய ஐயா தம்பி இருக்காரு பாருங்க, அவர் ராஜ வேலாயுதம். அவருடைய ஊர்ல தான் அடியல் வந்து திருவள்ளூர் மண்டல விரிவாக்க துணைத் தலைவராக இருக்கிறதுனால போன வாரம் தான் அவருடைய ஊர்ல ஒரு தவம் ஆரம்பிச்சுட்டு வந்தோம். அந்த அம்மா பாத்தீங்கன்னா ஜெயின் யூனிவர்சிட்டியில இப்பதான் சேர்ந்தாங்க. அந்த அம்மா சேரும் போது அந்த அம்மாவுக்கு ரத்த கொதிப்பு இருந்தது, சர்க்கரை நோய் இருந்தது, தைராய்டு இருந்தது, வீட்டு எவிடன்ஸும் இருக்கு. அது ஐயாக்கள் தெரியும். அவருடைய அறக்கட்டளை விரிவாக அரங்காலும் அவங்க உட்காந்துட்டு இருக்காரு. அம்மாக்கள் தெரியும், ஐயாக்கள் தெரியும். 3 நோய்களும் இன்னைக்குள்ள மருத்துவத்துல தீர்க்கப்படாத நோயின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பிபியும் சரி, சுகரும் சரி. ஆனா அந்த அம்மா சரியாக ஒரே ஒரு ஆண்டு காலம் நம்முடைய ஜெயின் பல்கலைக்கழகத்துல தான் படிச்சாங்க. படிச்சு முடிச்ச உடனே ஸ்டில் போன வாரம் அவங்களுக்கு ரிப்போர்ட் கையில இருக்கு. பிபி கிடையாது, சுகர் கிடையாது, தைராய்டு கிடையாது. எல்லாம் நம்முடைய உடற்பயிற்சி தான். அந்த யான் பெற்ற இன்பம் பெருக வைகின்ற அந்த நோக்கத்துல உடனே மண்டலத்தில் லட்சம் கொடுத்து எங்க வீட்டு மேல தவம் வைத்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி நகர் என்ற இடத்துல பூந்தமல்லி பக்கத்துல போன வாரம் தான் ஒரு தவம் வைத்து ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம உடற்பயிற்சி எல்லாமே போதனை மார்க்கம் அல்ல, நம்முடைய உடற்பயிற்சி சாதனை மார்க்கம். அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க வெறும் அன்னமய கோஷத்துலதான் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. உன்னல் உரங்கள் இவையென்று வேறொன்றும் அறியேன் பராமரமே. இன்னும் அடுத்த நிலைக்கு அவங்க வரல. மனோமய கோஷத்துக்கும் வரல, விஞ்ஞானமய கோஷத்துக்கும் வரல, ஆனந்தமய கோஷத்துக்கு எப்ப வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சோ அதனாலதான் அவங்க உணவு பத்தி பேச வந்தாங்க. நல்லது. கருமையம் இப்ப எடுத்து சொல்லும் போது எங்க அப்பாவுக்கு என்னுடைய தகப்பனாருக்கு பிபி இருந்தது, சுகர் இருந்தது. ஸ்டில் எனக்கு இன்னைக்கு 50 வயசு, பிபி கிடையாது, சுகர் கிடையாதுங்க. எவிடன்ஸ் நம்ம தான். எப்பவுமே மனவள கலை மட்டத்தில் இருக்கிறவங்க நம்ம ரோல் மாடல் நம்ம தான் இருக்கிறோம் முதல்ல. சோ உணவு சரியாக எடுத்துக்கொள்ளும் போது உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கலாம். இயற்கை காரணங்கள கருவமைப்பு. கருவமைப்பு அப்படி ஒரு பேச்சுக்கு யாருக்காவது சுகர் வந்துருச்சுன்னா அழகா நம்ம குரு சொல்லியிருக்காரு, காய கல்பம் எனும் உயர் சஞ்சீவிதனை கருத்துடனே செய்து வந்தால் பேய விளைகள் போகும், வித்து கட்டும் அறிவு அமைதி பெறும் சொல்லியிருக்காங்க. காரியங்கள் ஒரு பயிற்சி பண்ணா போதும், ஆரோக்கியமான நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பதிவு இந்த அரங்கத்துல பதிவு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். திருவள்ளூர் மண்டல தலைவர் முறையில ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய ட்ரஸ்ட் மீட்டிங்ல ஒவ்வொரு கருத்தை பதிவு வைப்பதால் என்னுடைய பெயர் இந்திய சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் அதிகப்படியான ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்த மனிதர் என்று சொல்லிட்டு சொல்லுவேன். ஆழியார்ல 100வது வயசுல எம்ஆர்சி வருவது இன்னைக்கு தேர்தலில் அந்த சரித்திர சாதனையை நான் படைப்பேன். எப்படியே நீங்க கேட்கலாம், எப்படி நீங்க கான்பிடண்டா சொல்றீங்க? போன வாரம் தான் எங்க பையன் போது ராமச்சந்திரன் மெடிக்கல் பண்றான்.